இதை செஞ்சிருக்கிற அந்த தொகுதிக்கு பக்கத்தில் நிற்கிறேன் அப்படின்னு என்னென்ன திட்டங்களை சொல்ல முடியும்? மக்களுடைய மனநிலை சரி. செய்யார் ஆற்றுல முதல் ஒரு தடுப்பணை கட்டியிருக்கு. பஸ்ஸே போகாத ஊருக்கெல்லாம் கூட பஸ் இப்போ நம்மளுடைய முதல்வர் குடிசை இல்லாத மாநிலமாக உருவாக்கணும்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்தாங்க. எங்கள் தொகுதியில் மொத்தமாக எனக்கு 160 170 கூட தேவை. எல்லாமே மாடி வீடு கட்டிட்டு செய்யார தலைமையிடமாக கொண்டு மாவட்டம் பிரிக்கணுங்கிறாங்க. ஆமாம் சார், நானும் கோரிக்கை கொடுத்துருக்கோம். நானும் எடப்பாடி வந்தால் தான் போடுவார்னு அன்புமணி தான் பிரச்சாரம் பண்ணுறது. ஆனால் ஜனங்க கிட்ட எங்களுக்கு நல்ல வரவேற்பு. ஏன்னா 5 ஆண்டு ஆட்சி முடிஞ்சிட்டு போனால் இப்போ தான் வரையான்னு கேட்பாங்க. அந்த கேள்விலாம் எங்களுக்கு இல்லை. விஜய் ஃபேக்டரி எப்படி இருக்குன்னு பார்க்க சார், அது சொல்ல வேண்டிய வேலையே இல்லை சார். இந்த தேர்தல் திமுகவுக்கு முடிவு கட்டணுங்கிறார் எடப்பாடி. நீங்கள் களத்தில் பாருங்கள், மக்கள் யார் பங்குறாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். செய்யாறு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஜோதி அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக வேட்பாளராக களம் காண்றீங்க. ஏற்கனவே 5 ஆண்டுகள் ஆமாம் சார் பணியாற்றிருக்கீங்க. இந்த 5 ஆண்டுகளில் நான் இதை செஞ்சிருக்கிற அந்த தொகுதிக்கு மன நிறைவாக இருக்குது, அந்த தெம்போட மீண்டும் களத்தில் நிற்கிறேன் அப்படின்னு என்னென்ன திட்டங்களை சொல்ல முடியும்? சாதாரண விவசாய குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன் சார். அடிப்படையில் நான் சின்ன வயசில் மாணவர் அணி அமைப்பாளராக, இளைஞர் அணி அமைப்பாளராக இருந்து ஒன்றிய செயலாளராக 20 வருஷமாக இருக்குது. 25 வருஷமாக ஒன்றிய செயலாளர். நான் கிராம ஊராட்சி தலைவராக இருந்தேன். ஒன்றிய குழு உறுப்பினராக இருந்தோம். துணை சேர்மனாக இருந்தோம். இப்போ சேர்மனாக இருந்தேன். நான் ஒன்றிய குழு தலைவராக இருந்து, அதனால் எனக்கு ஒன்றிய கிராமத்தில் இருக்கிறதுனால எனக்கு எல்லா மக்களுடைய மனநிலை தெரியும். அதனால் அடிப்படை வசதிகளான முழுக்க நம்முடைய விவசாயம் நிறைந்த பகுதி. இதில் ஒரு தடுப்பணை செய்யார் ஆற்றுல முதல் ஒரு தடுப்பணை கட்டியிருக்கோம். தொழிற்பேடு இடத்துல 5.5 கோடி ரூபாயில். அது மட்டும் இல்லாத நம்மளுடைய இங்கே மகளிர் மேல்நிலை பள்ளி இருக்கு. அங்கே 4 கோடி ரூபாயில் எல்லாம் மரத்தடியில் இருந்தாங்க பசங்க. அவங்களுக்காக நம்மளுடைய முதல்வருடைய 10 கோரிக்கைகள். உங்களுடன் ஸ்டாலின். ஆமாம், 10 கோரிக்கை. 10 கோரிக்கையில் அதை ஆமாம் 3.5 கோடி ரூபாயில் அதை 14 கிளாஸ் ரூம் கொண்ட கட்டி கொடுத்துருக்கோம். அதே போல் நபார்டு மூலமாக எல்லா ஸ்கூலுங்களுக்கும் நான் 50 கோடி ரூபாய் அளவில் இன்றைக்கி பல, அதுவும் மேல்நிலைப்பள்ளி செய்யார் தொகுதியில் 28 மேல்நிலைப்பள்ளி. பல பள்ளிகளில் நாங்கள் நேரடியாக அந்த விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சிக்கு நான் வருஷம் எல்லா ஸ்கூலுக்குமே போகின்ற போது அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க மரத்தடியில் இருக்கிறாங்க பசங்களான்னு சொல்லுவாங்க. அதை நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி எல்லா நபார்டு மூலிமா இன்றைக்கி 50 கோடி ரூபாயில் இன்றைக்கி எல்லா ஸ்கூலுக்கும் போதுமான வகுப்பறைகள் கட்டி கொடுத்து, சாலையெல்லாம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மூலிமா 2 வழி சாலையெல்லாம் 4 வழி சாலையாக இருக்குது. நீண்ட நாளாக வட இழுப்ப காஞ்சிபுரம் போகிற சாலை பாலத்தை கொடுக்க 29 கோடி ரூபாயில் மேம்பாலம் கட்டி கொடுத்தார். ஏன்னா மழை வருகின்ற போது தரப்பாலம் அடிச்சிடும். அதனால் அவங்க ராணிப்பேட்டை போயிட்டு வரணும், இல்லைன்னா ஒரு 20-30 கிலோமீட்டர் சுற்றி தான் காஞ்சிபுரம் போகணும். அதுக்கு அந்த 29 கோடி ரூபாயில் நம்மளுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் படி நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த பாலம் கட்டி கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் 4 வழி சாலை நம்ம ஆட்சி வந்த உடனே ஏற்கனவே 10 ஆண்டு காலம் காஞ்சிபுரம் மாங்கால் கூட்டு ரோடு வரைக்கும் அது சிப்காட் ஏரியா 10 வருஷமே அந்த ரோடை கையை வைக்கல. நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரோட சொல்லி உடனடியாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த சாலையை செப்பரேட்டு நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி செய்யார் தொகுதியில் எல்லா கிராமங்களும் எல்லா கிராமத்துலேயும் தரமான சாலை போடப்பட்டிருக்கு. அது எனக்கு நான் ஊராட்சி மன்ற ஒன்றிய குழு தலைவராக இருந்ததுனால எல்லா ஊரும் எனக்கு அத்துப்படி. எந்தெந்த ஊரில் மக்கள் எதிர்பார்க்குறாங்களோ அந்த ஊருக்கெல்லாம் சாலை போட்டு கொடுத்துருக்கோம். அதே போல் குழம்பாடின்னு ஒரு 75-80 வருஷமாக அதை தொடர்ந்து அணைக்கட்டு காவா வரும். அது மழை வந்தால் ஸ்கூல் பசங்கள்லாம் வரணும்னா ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றி வரும். நம்மளுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி 2,40 லட்சம் ரூபாய்க்கு அங்கே ஒரு பாலம் கட்டியிருக்கோம். பஸ்ஸே போகாத ஊருக்கெல்லாம் கூட பஸ்ஸு விட்டுருக்கு. 10 ஆண்டு காலமாக எதுவும் செய்யாததை செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீண்ட காலமாக மக்கள் கோரிக்கை வச்சிருந்து அது கிடப்பிலே இருந்து போராடி இந்த மக்களுக்கு கொண்டாந்தது மாதிரி ஏதாவது இருக்கா? நம்மகிட்ட தான் கோரிக்கை வைக்கிறாங்க, செய்கிறோன்றதுனால எங்களை தான் கேட்குறாங்க. நம்மளுடைய முதல்வர் எல்லா திட்டத்தையும் செஞ்சுட்டார். நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சரும் எல்லாம் நாங்கள் எதாவது கேட்டோமோ அதெல்லாம் அந்தந்த அமைச்சர்கிட்ட பரிந்துரை பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது சுத்தமாக எங்களது கோயில் நகரம். இந்த செய்யார் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150-160 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி இந்து அறநிலையத்துறை மூலமா எப்பவுமே குடமுழுக்கு செய்யாதது அதெல்லாம் கூட இன்றைக்கி திருப்பணி செஞ்சு குடமுழுக்கு 2006 to 2010 தொழிற்பேட்டை கொண்டாந்தார் கலைஞர். ஆமாம், அதோடைய வளர்ச்சி இப்போ தொகுதிக்கு எப்படி சார்? எங்களுக்கு அதனுடைய வளர்ச்சின்னா இப்போ நம்மளுடைய முதல்வர் குடிசை இல்லாத மாநிலமாக உருவாக்கணும்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்தாங்க. எங்கள் தொகுதியில் மொத்தமாக எனக்கு 160 170 கூட தேரல. எல்லாமே மாடி வீடு கட்டிட்டான்.
ஒரு வீட்லேயும் வந்து 2 பேர் வேலை செய்கிறாங்க சிப்காட்டில். அவங்களுடைய கணவரோ இல்லை அவனுடைய மனைவியோ 2 பேரில் வேலை செய்கிறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட பொருளாதாரம் உயர்ந்ததுனால தான் இன்றைக்கி அந்த கூரை வீடே இல்லை. இப்போ நம்ம முதல்ல அப்புறமா தான் நாங்கள் சொன்ன பிறகு இப்போ ஓட்டு வீட்டை மாற்றி கொடுத்தனால இப்போ தான் ஒரு 100-150 வீடு தேறி இருக்குது. அதனால் எல்லாம் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறுல வளர்ச்சியார். ஏற்கனவே எங்கள் விவசாய பகுதி தஞ்சைக்கு அடுத்தபடியாக நெல் உற்பத்தி பண்ணுற இடம் இங்கே தான் இருக்குது. ஏன்னா மாமண்டூர் ஏரி, இங்கே வாழ்குட முக்கூர் ஏரி, இப்படி ஏரிகள் நிறைந்த தொகுதி. அதனால் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 12,000-13,000 பேருக்கு மேலே இன்றைக்கி இலவச மின்சாரத்தை பயன்படுத்துகிறாங்க விவசாயி. அது இல்லாத நேரடி கொள்முதல் நிலையம் 28 இடம் கொடுத்துருக்காரு. நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட பரிந்துரை பண்ணோம். நம்ம உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்கள் இன்னும் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டார் இன்றைக்கி. அதனால் வந்து இன்றைக்கி எல்லாம் விவசாயிகள் வந்து ஒரு குவிண்டால் 2,515 ரூபா விற்குது. அதனால் விவசாயிகளுக்கு நல்ல லாபகரமாக விவசாயம் மாற்றப்பட்டிருக்கு அந்த ஆட்சியில் தான். மேல்மா பிரச்சனைன்னு விவசாயிகள் சொல்கிறாங்கல்ல. மேல்மா பிரச்சனை வந்து ஏற்கனவே 2019 ஏடிஎம்கே ஆட்சியில் தான் ஜீவோ கொண்டாந்து அந்த அரசாணையெல்லாம் வெளியிட்டுட்டாங்க 3175 ஏக்கர் எடுக்கிறதுக்கு. அதனால் அவங்க ஒரு பாட்டு வேலை பண்ணிட்டாங்க 3 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம நிலம் மதிப்பு போடும் போது தான் நம்ம ஆட்சி வந்தது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். அது ஒன்றும் விவசாயத்துக்கு நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். பெரும்பாலும் ஒரு சிலர் விவசாயம் இருப்பாங்க, ஆனால் பெரும்பாலான நிலங்கள் தரிசு நிலங்களாக இருக்குது. ஏற்கனவே அங்கே ரியல் எஸ்டேட் போடப்பட்டது. ஒரு சிலருக்காக அதாவது இப்போ மேல்மா கூட்டு ரோடுகளே போனீங்கன்னு வச்சிங்களா, அது கொஞ்சம் வேல்யூவாக இருக்கும். அந்த எடுக்கிறது கவர்மெண்ட் வேல்யூ போடும்போது அங்கே 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இருக்கும். அவங்களுக்கு தான் அவங்க கொஞ்சம் இதில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. மற்றபடி அதிகமான நிலங்கள் வந்து குவாரிக்காரங்க வச்சுருக்காங்க. ஒரு சில விவசாயிகள் இருக்கிறாங்க. அதுலேயும் செய்யார தலைமையிடமாக கொண்டு மாவட்டம் பிரிக்கணுங்கிறாங்க. ஆமாம் சார், நானும் கோரிக்கை கொடுத்துருக்கோம். நானும் முதல் கையெழுத்து எடப்பாடி வந்தால் அதான் போடுவார்னு அன்புமணிலாம் பிரச்சாரம் பண்ணுறாரு. சட்டப்பேரவையில் நானும் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறோம். நம்மளுடைய அமைச்சரும் வந்து நம்ம சொல்லியிருக்காரு மாவட்டம் பிரிக்கின்ற போது. ஏன்னா நம்மளோட அதிகமான மாவட்டங்கள் நிறைய இருக்குது. அதுவும் நிதிநிலை சரியான பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு முதல்வர் அவர்கள். ஆட்சி மறுபடியும் 2.0 ஆட்சி தொடர்கின்ற போது கண்டிப்பாக மாவட்டம் பிரிக்கின்ற நிலைமை இருந்தால், ஏன்னா இதோட அதிகமான மக்கள் தொகை அதிகமான தொகுதிகள் இருக்கிற மாவட்டங்கள் இருக்குது, அதையெல்லாம் ஒன்றா சேர்த்து பிரிக்க சொல்ல கண்டிப்பாக பிரித்து தரும். கடந்த 5 ஆண்டுகளில் சில திட்டங்கள் சொன்னீங்க, கோரிக்கை வச்சோம், பொதுப்பணித்துறை அமைச்சர் மூலமாக பல இது செஞ்சோம் அப்படிலாம் சொன்னீங்க. இப்போ மக்களை சந்திக்கும் போது என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? அடுத்து 5 வருஷமாக நாங்கள் எப்படி தேர்தல் பணியாற்றணும் அப்படி தான் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய முதல்வருடைய வழிகாட்டுதல் படி, பொதுப்பணித்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதல் படி எல்லா கிராமத்துக்கும் நாங்கள் சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் கூட எல்லா நிகழ்ச்சியிலும் நாங்கள் கலந்துக்குவோம். அதனால் நாங்கள் போகிற இடத்துல எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஆனால் சும்மா போல எந்த ஊர்லேயும் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் மூலமாக அந்த ஊர்லாம் நிறைவு பெற்றிருக்கும். சிமெண்ட் சாலை, குடிதண்ணீர் வசதி எல்லாமே நிறைவு பண்ணிவிட்டு ஒரு சிலது மட்டும் இருக்கும், அதை விட நாங்கள் அடுத்தது வந்து பண்ணிடுறோம்னு சொல்லுவோம். ஆனால் ஜனங்கிட்ட எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா 5 ஆண்டு ஆட்சி முடிஞ்சிட்டு போனால் இப்போ தான் வரையான்னு கேட்பாங்க. அந்த கேள்வியெல்லாம் எங்களுக்கு இல்லை, நீங்களே வந்து பார்க்கலாம். ஒன்றிய குழு தலைவராக இருந்ததாக சொன்னீங்க. ஆமாம். அதனால் கிராமங்கள் நிறைந்த பகுதிகளில் அவங்களோட மனநிலை தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? அப்போ இன்னும் பின்தங்கிய பகுதிகளிலும் சிலது இருக்கும்ல. ஆமாம், தனிப்பட்ட முறையில் சிலர் வந்து எனக்கு எதுவும் செய்யலையான்னு கேட்பாங்களே தவிர மற்றபடி ஊருக்கு செய்யலைன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி தான் இருக்கும். நான் தினசரி வந்து நாங்கள் காலையில் எழுந்தால் இன்றைக்கும் கிராமத்து மக்களோட டீ கடைக்கு போகிறது, அவங்ககிட்ட பேசுவோம், பழகுவோம். அவங்க அதுக்கேற்ற மாதிரி நாம் தொடர்ந்து அவங்கள மக்களை சந்திக்கிச்சே இருக்கிறதுனால எங்களை வந்து ஒரு எந்த குறையுமா சொல்ல மாட்டாங்க. அவங்க எதனா சொன்னாலும் நாங்கள் குறிப்பெடுத்துன்னு அதை செஞ்சு கொடுத்தோம். எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்களே ஆளுங்கட்சி மீது. சார், இப்போ எதிர்கட்சி இப்படிங்க நிறையா செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க, மீண்டும் இந்த ஆட்சி வரும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பொது வழியில் பிரச்சாரம் பண்ணும்பொழுது எடப்பாடி பழனிசாமியோ கூட்டணி கட்சி தலைவர்களோ கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. சார், எதிர்கட்சினா விமர்சனம் பண்ண தான் சார் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேறு வேலை என்ன இருக்குது? வேறு வழியே இல்லை சார். அவங்க அதாவது நாங்கள் அதை செஞ்சோன்னு சொல்லி கேட்கல, வேறு அவங்க எதுவும் சொல்கிறதுக்கும் வழி இல்லை. நாங்கள் போயிட்டு அந்த ஊருங்களில் கூட கேட்குறோம், சரி 10 வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்தாங்களே, ஏதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு இந்த சிமெண்ட் சாலை போட்டிருக்காங்களான்னு கேளு, இல்லை எதாவது அடிப்படை வசதி செய்து கொடுத்துக்கிறாங்களான்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறோம். அது சொல்லலை, அவங்க செய்யலை, அவங்க எதுவுமே செய்யாதவங்க தானே, நீங்கள் செய்கிறன்றதுனால இந்த தெருவு நின்று போச்சிடும். நாங்கள் மறுபடியும் ஆட்சி வந்தால் ஒரு சில தெருவுகள் சிமெண்ட் சாலை இல்லை பக்க கால்வாய்கள் கட்ட வேண்டிய ட்ரைனேஜ் இருக்கும், அது மட்டும்தாங்க. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. மக்களோட களத்தில் இருக்கீங்க, மக்கள் பல்சு தெரிஞ்சவங்க தான் நீங்கள்லாம், களத்தில் இருக்கீங்க.
அவங்க முதன்மையாக வைக்கிற விமர்சனமே குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல். சார் இதெல்லாம் குடும்ப ஆட்சி நாட்டில் எல்லாம் இந்தியா ஃபுல்லாக குடும்ப ஆட்சிக்கு தான். இப்போ நானும் எங்கள் அப்பா ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். ஒரு நம்ம கிளை செயலாளர்லேருந்து அடிமட்டத்துலேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். கட்சியே குடும்ப கட்சி தான் சார். அது எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் அண்ணா சொன்ன மாதிரி எல்லாம் ஒரே வயத்தில் பிறக்க முடியாதனால நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாமே குடும்பம் தான் சார். அது விமர்சனத்துக்காக பேசுகிறது சார். இப்போ எங்கே உழைக்காத எங்கள் உதயநிதி வந்திருக்காருன்னு உழைச்சி தான் களத்தில் வந்திருக்காரு. விஜய் ஃபேக்டரி எப்படி இருக்குன்னு பார்க்க சார் அது சொல்ல வேண்டிய வேலையே இல்லை சார். இந்த எலெக்ஷனோடு முடிச்சுக்குவாங்க. இந்த தேர்தல் திமுகவுக்கு முடிவு கட்டணுங்கிறார் எடப்பாடி. அவரது 10 தோல்வி சார். இது 11வது தோல்வி தயாராக இருக்கணும் சார். நீங்கள் களத்தில் பாருங்கள் மக்கள் யார் பங்குறாங்க. நாங்கள்லாம் சொன்னதை செய்துட்டு சாதனையை சொல்லிவிட்டு முதல்வருடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு இப்போ வருகின்ற தேர்தலுக்கு வாக்குறுதியை சொல்லி தான் வாக்குகள் கேட்குறோம். ஏன்னா எப்பவுமே திமுகவுடைய வாக்குறுதியை தான் பார்ப்பாங்க, அவங்களே கூட கேட்பாங்க. ஏன்னா அண்ணா திமுகவில் எடப்பாடியே கூட இந்த வாக்குறுதியெலாம் சொன்னியே செஞ்சேன்னு நம்மளை தான் கேட்குறாரு. ஆனால் அவர் சொன்னது எப்பவுமே அவர் செஞ்சதே கிடையாது. இந்த இப்போ திமுக தலைமை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை மக்கள்கிட்ட பேசு பொருளாக மாறி இருக்கா? ஆமாம் சார். எப்பவுமே நம்ம தலைவர் சொல்கிற வாக்குறுதி நிறைவேற்றி தராரு. அதனால் மக்கள் கண்டிப்பாக செய்து தருவான்ற நம்பிக்கை இருக்குது. இந்த 8000 ரூபாய் இலசரிசியல் திட்டம் உட்பட நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னோம். போன தேர்தலில் கொடுக்கவே முடியாது, சாத்தியக்கூறு இல்லைன்னு எடப்பாடி தான் சொன்னார். இந்த தேர்தல் அறிக்கை தான் வட மாநிலம் வரைக்கும் பேசுகின்ற பொருள் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம முதல்வர் அதை முடியாதுன்னதை முடித்து காட்டி கொடுத்தாரு. இன்றைக்கி 1,31,00,000 பேர் இன்றைக்கி உரிமை தொகை வாங்கிக்கிறாங்க. மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 2000 ரூபாய் தரோன்னு சொல்லிடுறோம். செய்ய முடியாதுன்னு ஒரு கொரோனா காலத்தில் 5000 ரூபா கேட்டார். 1000 ரூபா கொடுத்தாரு, முடியாதுன்ட்டார். மீதி 4000 நாங்கள் தானே கொடுத்தோம். அதுக்கப்புறம் 1000 ரூபா கொடுத்தோம். எல்லா திட்டங்களை கொடுத்துருக்குறோம். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறோம். இன்றைக்கி நெல் விலை நல்ல விவசாயிகளுக்கு நல்ல திருப்தியாக இருக்கிறாங்க. கடன்கார மாநிலமாக தான் ஆக்கி வச்சிருக்கிறாங்கிறார் எடப்பாடி சார். வரம்புக்குள்ளே தான் சார் கடன் வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்க மட்டும் சாதனை அவங்க விட்டுட்டு வாங்கினது தான். அவங்க விட்டுட்டு போக சொல்ல 6,40,000 கோடி கடனை வச்சு தானே சார் போனாங்க. அவரு எதோ ஒன்றாலும் சொல்லுவார். அவர் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டின்னு தானே இருக்கோம். வட்டியோட வளர்ச்சி தானே சார் பார்க்கணும். இன்றைக்கி இந்தியாவில் தமிழ்நாட்டில் தானே பொருளாதார வளர்ச்சி உயர்ந்திருக்கிறது. நாங்கள் சொல்லலை, ஒன்றிய அரசாங்கமே தானே சொல்லுது. அவங்களுடைய புள்ளி விவரம் தான் சொல்லுது. முக்கியமான இன்னொரு பெண்கள் வைக்கிறது மதுவிலக்கு, மதுபான கடைகளையாவது குறைங்க. நீங்கள் முழு சாத்தியம் சார். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 500 கடை குறைச்சிருக்கோம் சார். தலைவர் சொல்லியிருக்கிறாரு 200க்கு மேலே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தொகுதி. ஆனால் விமர்சனங்கள் வரும்பொழுது எதிர்கட்சிகள் இவங்க தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறதே சிரமம் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்க. முதல்வர் சொல்கிற மாதிரி தான் கள நிலவரம் உங்களுக்கு தெரியும், நீங்களே பாருங்கள். 200க்கு மேலே வெற்றி பெறும். செய்யார் தொகுதிக்கு அடுத்த மீண்டும் எம்எல்ஏயாக வரும்பொழுது இந்த வாக்குறுதியை கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே தடுப்பணை ஒன்று கட்டியிருக்கு சார். 6 கிலோமீட்டருக்கு ஒன்று கட்டணும்னு சொல்லியிருக்கோம். அது அந்த இன்னும் தடுப்பணை இன்னும் 2-3 கட்டணும். அதனால் எங்களுக்கு குடி தண்ணீர் ஆதாரங்கள் பெருகும், விவசாயிகளுடைய வளர்ச்சி உற்பத்தி பெருகும். அதேபோல் எங்களுக்கு தாலுகா ஆஃபீஸ்லாம் 1917 கட்டின பில்டிங் 100 வருஷத்தை தாண்டிச்சு. நான் ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கேன். எல்லாமே ஃபைனான்சியல் நிற்கிது. அடுத்த ஆட்சி தொடர்கின்ற போது அவற்றெல்லாம் செய்து தரேன்னு சொல்லியிருக்காரு. மாவட்டம் எங்கே நம்முடைய முதல்வர் அவர்கள் மாவட்டம் பிரித்து தருகின்ற போது கண்டிப்பாக செய்யாறு மாவட்டமாகுவோம் என்று சொல்கிறோம். ஏன்னா இங்கே நெல் விளைச்சல் அதிகமான பகுதி செய்யாறு தொகுதியில். ஏற்கனவே நாங்கள் 28 இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையம் இருக்கோம். அதுக்கு குடோன் அந்தந்த இடத்துல கேட்டு நான் புதுசாக எல்லா இடத்துலையும் காட்டிடுவேன். ஏன்னா மழை வெயில் வருகின்ற போது விவசாயிகளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் அந்தந்த பகுதியில் எங்களுக்கு ஒரு கிடங்கு உற்பத்தி பண்ணி கட்டித்தரத்துக்கு நான் முதல்ல முயற்சி செய்வேன். ஏற்கனவே செய்யார் அணைக்கட்டு காவலாம் துந்து போயிருக்கு. 1885 இந்த பிரிட்டிஷ்காரன் காலத்தில் வெட்டினது. அதுக்கெல்லாம் சரியான முறையில் எல்லாம் துந்து போயிருக்கு. அது சரி பண்ணி தூர் வாரி தரணும். இந்த ஆட்சியில் நிறைய ஏரிகளை நபார்டு மூலிமா தூர் வாரி இருக்கிறோம். மாவட்ட தலைமை மருத்துவமனையாக இருக்குது. ஆமாம், இங்கே இருக்குது செய்யாறு மாவட்ட தலைமை மருத்துவமனை. இப்போ புதுசாக கூட குழந்தைகளுக்கு பராமரிப்பு வார்டு 5.5 கோடி ரூபாயில் கட்டிட்டோம். திறப்புலாம் முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி போதியமான டாக்டர்கள்லாம் குறைவாக இருக்குது. அது நம்மளுடைய முதலமைச்சர்கிட்ட சொல்லி நம்ம அதெல்லாம் சரி பண்ணி நெசவாளர்களுக்கு என்ன வாக்குறுதி வருங்க? நெசவாளருக்கு நாங்கள் தான் முதல் இலவச மின்சாரம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் அதை அவங்களும் நம்ம கேட்டுக்கிறாங்க கோரிக்கை. நம்மளுடைய ஆட்சியில் தான் அவங்களுக்கு ஏதோ நெசவாளருடைய அவங்க சொல்கிற கோரிக்கையாவது நாங்கள் திரும்பி பார்த்து பண்ணியிருக்கிறோம்.
அந்த ஆட்சியெல்லாம் அவங்க ஏடிஎம்கே எடப்பாடி ஆட்சியெல்லாம் ஒன்றுமே பண்ணல. இவங்க மழை நாளில் வந்தாக்கா அந்த காக்குடிலாம் தண்ணி வந்துடும். தண்ணி வந்துடுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. அவங்க அதுமாரி எங்களுக்கு ஒரு உதவித்தொகை வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் முதல்வர்கிட்ட சொல்லி நான் அதுக்கு முயற்சி செய்வேன்.